ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் வாய்ஸ்டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, DSLR கேமரா இருந்தால் தான் நம்ம ஃபோட்டோகிராஃபராக ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுடைய மொபைல்லே பார்த்தீங்க அப்படின்னா சில அப்ளிகேஷன்லாம் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம DSLR குவாலிட்டிக்கு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்னா கேமரா MX. இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. 18 MB தான். ஒன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிங்க அப்படின்னா ஐஃபோனில் உள்ள எஃபெக்ட் மாதிரியே இதில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இது ஒரு பெட்டரான ஒரு எஃபெக்டில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லைவ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது ஒரு பக்கா அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ மோஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்லோ மோஷன் அப்படிங்கிறத எடுக்கலாம். இது எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். கண்டிப்பாக டெவலப் பண்ணி இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஹைப்போகேம். இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. 31 MB கொஞ்சம் அதிகம் தான், பட் கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. அதாவது என்ன தான் கலரில் எடுத்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறப்ப அதோட இமேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு கிளாரிட்டியாக ஒரு வீடியோ இல்லைனா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் கேமரா. இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. வெறும் 1.7 MB தான். இது கம்மியான எம்பியில் எப்படி கிளாரிட்டியான ஃபோட்டோஸ் கொடுக்குது அப்படின்ட்டு நீங்கள் டெவலப் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாமே மேனுவல் மோடில் நீங்கள் செலக்ட் பண்ணி ISO ஃபோக்கஸ் இது மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்டர்னலாக நீங்கள் மைக்கு யூஸ் பண்ணி கூட வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேனுவல் மோடில் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு MP இருக்கட்டும், ஒரு எத்தனை மெகா பிக்சலில் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மெகா பிக்சலில் செட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 8x வரைக்கும் ஜூம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது எல்லா மொபைலுக்குமே சப்போர்ட் ஆகுது மோஸ்ட்லி. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் CAMERINGO. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபில்ட்ரு அப்ளிகேஷன். அதாவது உங்களுக்கு ஃபில்டரில் ரொம்ப இஷ்டம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணி ஃபில்ட்ரு மோடை நீங்கள் சூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு செகண்டரி டிஸ்பிளேயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க, அது சைடில் பார்த்துக்கிட்டே இன்னொரு கேமராவில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்காண்டிட்டோ மோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோடை ஆன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் தெரியாமையே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறது இதில் ஒரு ஸ்பெஷல். அப்புறம் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் CAMERA. இது பார்த்திங்க அப்படின்னா MP கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் ஃபில்ட்ரு அப்படிங்கிறப்ப நிறையா இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் எடிட்டும் பண்ணணும், ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். செல்ஃபிக்காக நிறையா ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு 7 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லென்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் ஆப்ஷன் இதில் நிறையாவே இருக்குது. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி இதிலே எடிட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கலாம். இதே அப்ளிகேஷனில் எடுத்த இந்த பிக்சர் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் கேமரா FE5 லைட். இது பார்த்திங்கன்னா இதோட ப்ரோ வெர்ஷன் இருக்குது. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பணம் கொடுத்து நீங்கள் வாங்கணும். இது ஃப்ரீயாக டெவலப் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங் 2-3 ஆட் ஆகிருக்கும், அவ்வளோதான் விஷயம். பட் இதுவே உங்களுக்கு பெட்டரான கிளாரிட்டியான ஃபோட்டோஸ்லாம் இது கொடுக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லைவ் ஃபோக்கஸ் அந்த மாதிரி எடுக்கணும் அதுன்னு நினச்சிங்கன்னா இதை டெவலப் பண்ணிங்க. ஒரு 4 MBயில் நல்ல ஒரு கிளாரிட்டியில் ஒரு ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா இதை டெவலப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், DSLR கேமரா எல்லாமே உங்கள் ஃபோனில் எப்படி DSLR அளவுக்கு குவாலிட்டியாக ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.